ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கூறி தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் யாராக இருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். விசேஷமாக வேதத்தில் வாசிக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் இப்படியாய் சொல்கிறார்: விசுவாசி, நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் தேவன் நம்மை பார்த்து நீதிமான், பரிசுத்தவான், விசுவாசி என்று அழைக்கிறார். நமக்கு ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் மாற்றியிருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் என்று சொல்லும்போது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உறவிடமாக இருக்குது. வெளிச்சத்தில் வெளிச்சம் என்பது ஆசீர்வாதம், சுகம், ஆரோக்கியம், நம்ம பண வசதிகள், நல்ல நல்ல நன்மையான காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஒளியின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். 5 அதிகாரம் மத்திய 5:14-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம்: உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறார். வீட்டில் உள்ள உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறப்பனால நாம் அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாய், பயனுள்ளவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ வேதத்தில் வாசிக்கும்போது விளக்கை கொடுத்து விளக்கு தண்ணீர் போய் வைப்பார்கள். அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் நற்கிரியை பரலோகத்தில் தேவன் கண்டு என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார் பார்க்கணும். வெளிச்சம்னு சொல்லும்போது நல்ல கிரியைகளுக்கு ஒப்பாக இருக்குது. அந்த நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படும் பொழுது தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதனால் என்ன செய்யுது? நம்ம கிரியைகள் மூலமாக தேவனுக்கு வெளிச்சமாய் நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம பரலோகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம பிதா மகிமைப்படும்படியாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது பார்க்குறோம், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். வேதத்தில் மத்திய 5:13 வாசிக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கீங்க? உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த உப்பு பாருங்கள், எவ்வளவோ டேஸ்ட்டை கொடுக்குது, எவ்வளவோ காரியங்களை கெட்டு போகாமல் வைக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், உப்பு நல்லது தான் பார்க்குறோம். மார்க்கு 9:50 வாசிக்கும் பொழுது உப்பு நல்லது தான், ஆனால் அது சாதம் வெற்று போனால் அது எதுக்குமே என்ன செய்யாது? ஒன்றுக்குமே உதவாதுன்னு பார்க்குறோம். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆனால் சாதமுள்ள உப்பாக இருக்கணும். பயனற்ற உப்பாக இல்லை, சாதமுள்ள உப்பாக ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய அநேகருக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொடுக்குறது. உப்பு அநேக காரியங்களில் உப்பு தன்மை பிரயோஜனத்தை கொடுக்குற, டேஸ்ட்டை கொடுக்கறது, சுவையை கொடுக்கறது, கெட்டு போகாமல் இருப்பதற்கு அது என்ன செய்ய உதவி செய்கிறது. அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உப்புன்னு சொல்கிறார். அப்போ ஒரு உப்புள்ள சாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த சாதம் இல்லாமல் போனால் அது என்ன செய்யாது? ஒன்றுக்குமே பயன்படாது. அதனால் நம்ம ஒரு பயனுள்ள விசுவாசிகளாக, ஆசீர்வாதமான விசுவாசிகளாக ஆண்டவருக்கு நாம் திகழ வேண்டும் என்று விரும்புகிறார். 3வது காரியம் வாசிக்கும்போது 1 பேதுரு 8:3 நீங்கள் என்ன செய்யணும்? 8 வாசிக்கும்போது 1 பேதுரு 3:8 நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களும் இதுமாய் இருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட வேண்டும். எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். குடும்பத்தில் ஒரு மனம், சபையில் ஒரு மனம், சகோதர சகோதரிகளில் ஒரு மனம். அந்த ஒருமனமான இடத்துல தான் தேவன் என்ன செய்கிறார்? வேதத்தில் 133 சங்கீதம் 1 வாசிக்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது தேவன் அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறான்னு பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா சில காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
அதை விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் பொழுது தான் ஒரு மனம் உண்டாகும். இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சா நாம் ஒருமனப்பட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட்டு மன உருக்கம் உள்ளவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் சில காரியங்களில் மன்னித்து மறந்து வாழும்பொழுது தான் நாம் அந்த இடத்துல ஒரு மனதை காத்து கொள்ள முடியும். ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். வேத வசனத்தின்படி நம்ம வேதத்தில் அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் பொழுது அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த நாட்டில் என்ன செய்ய எல்லாரும் சபையாக ஒருமனப்பட்டு கூடி வந்த பொழுது அங்கே என்ன செய்ய 120 பேர் கூடி வந்தாங்க. அவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். பற்பல பாசைகளை தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அங்கே ஒரு மனம் உண்டாகும் பொழுது தேவ ஆவியானவர் அங்கே கிரியை செய்தார். தேவனுடைய வல்லமை வரங்கள் நம்ம மூலமாக என்ன செய்யும்? வெளிப்படும். தேவ பிரசனத்தை நாம் உணர முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 3:16 வாசிக்கும் பொழுது எங்கே வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்ன செய்யும்? கலகமும் சகல துர்க்கிரி செய்திகளும் உண்டாகும் பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமாக இருக்கும் பொழுது இப்படி துர்க்கிரிகளான வைராக்கியமான கோபங்களுக்கு கலகங்களுக்கு நாம் விட்டு கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு காரியத்தில் ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டா மன்னிக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருமனப்பட முடியும். மன்னிக்காவிட்டால் அந்த பிரச்சனையே நமக்கு முன்னாடி வரும். ஆண்டவர் நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மளை நீதிமானா விசுவாசியா பரிசுத்தமானா மாற்றிட்டார். அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? சில வைராக்கியமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனம் உண்டாகும். 2வது பார்க்கிறோம், 4வது பார்க்கிறோம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டது என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதனால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மற்றவர்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இவங்க இப்படி என்னை பேசிட்டாங்க, இப்படி என்னை கேடு செஞ்சுட்டாங்க, நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? அவங்க எவ்வளவோ தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தடையாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 28:12 எல்லா வேலையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். எந்த விதமான இதய கடினத்துக்கு இடம் கொடாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அடுத்தாப்புல வாசிக்கும்போது 1 பேதுரு 3:10-11 வாசிக்கும்போது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கும் தம் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த நாவுனால பொல்லாப்பான வார்த்தைகளை, கபடான வார்த்தைகளை, சூதான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசும்போது அது நமக்கு என்ன செய்யும்? ஜீவனை குறைக்கும். நம்ம நீடித்த நாட்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் தேவையற்ற அர்த்தமற்ற வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 34:12 வாசி 13-14 வாசிக்கும்போது உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசதிக்கும் விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? தீமையான காரியங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம நீடித்த ஆயுசு நாள் பெருகும். அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டியது? நாவை காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, விசுவாசியாக, நீதிமானாக, பரிசுத்தமானாக, உலகத்துக்கு வெளிச்சமாக, ஒளியாக நாம் இருக்க முடியும். இருக்க முடியும். ரோமர் 8:6-7 வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காம ஆவியின் சிந்தை, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய சிந்தைக்கு நம்ம விட்டு கொடுத்து செயல்பட்ட போது நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய
ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 6:15 கிறிஸ்துவை போல கிறிஸ்து நம்ம எவ்வளவாய் நேசித்தாரோ, எவ்வளவாய் நமக்கு அன்பு கூர்ந்தாரோ, எவ்வளவாய் மன்னித்தாரோ, எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்தாரோ, அதே போல நாம் அவருடைய பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உப்பாய் இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் யார் என்பதை அறிந்து நாம் ஒருமனப்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நாம் வாழ முடியும். தேவனுக்கென்று நாம் வாழும் பொழுது தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் யார் என்ற அறிவு நிச்சயமாய் நம்மை வாழ வைக்கும். இன்னார் என்ற அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவன் இன்னார், நான் இன்னார் என்ற அறிவு நம்மை வாழ வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை நாம் கேட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒருமனமாய் உப்பாய் வெளிச்சமாய் தேவனுக்காக வாழ்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.